சென்னை மாநகர ஆளுநர் பொறுப்பேற்றது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையை வந்து காப்பாற்றுறதுல மட்டும்தான் முயற்சி எடுத்தாங்க. முக்கிய குற்றவாளியை காவல்துறை பாதுகாத்து அந்த வழக்குகளை நிரூபிப்பாங்களா, இல்லை ஒருத்தரை பட்டுன்னு போட்டு சுட்டுருவாங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்ததுனாலேயே வந்து அவர் வந்து கதர் ஆடையை வந்து உடுத்துறதுனாலேயே அப்படியே வந்து காந்தி வழியில் வந்தவரும் கிடையாது. அவருடைய நோக்கமும் சிந்தனைகளும் இதற்கு முன்பாக அவர் ரவுடி, A+ ரவுடி. இவ்வளோ பேரும் விசாரிக்கிறீங்கல்ல, குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது சொல்கிறோம்ல, எந்த ஊடகத்தில் நீங்கள் யாரை சொன்னாலும் உடனே கூப்பிட்டு சம்மனை கொடுத்து கூப்பிட்றீங்க. 1000 பேர்கிட்ட சம்மன் கொடுத்ததா சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் ஒரு நாள் கூட உங்களால் வந்து செல்வ பெருந்தகை விசாரிக்க முடியல? இவங்க காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நீதித்துறையில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை பயன்படுத்தி இந்த பொய் வழக்குக்கு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கமிஷனர் ரேங்க்கில் ஒருத்தர் நம்மகிட்ட பேசிட்டாரு, அது இல்லாமல் உண்மையாக இல்லாமல் போடுமா அப்படின்னு ஒரு பொய் வழக்கை போடுறாங்க. அப்போ என்னை போல் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவத்தில் வெறும் ஆதரவு வந்து சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டுருக்கு. இது யாருக்கு அசிங்கம் நினைக்கிறீங்க? யாருக்கு அசிங்கம்? அரசாங்கத்துக்கு அசிங்கமாக தெரியல. டிசி டெப்டி கமிஷனர் ரேங்க்கில் ஒருத்தர் இருக்கார், ஆரோக்கியம்ன்ற பேர். அவர்லாம் காவல்துறைக்கே ஒரு மிகப்பெரிய கருப்பாடுங்க, அசிங்கம். சவுக்கு சங்கருக்கும் அதே நெருக்கடி கொடுத்தாரு, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அந்த நெருக்கடியை கொடுத்தாரு. தமிழக காவல்துறையில் சில கருப்பாடுகள், அருண் போன்ற கருப்பாடுகள், ஆரோக்கியம் போன்ற கருப்பாடுகள், இன்னும் சில கீழே இருக்கக்கூடிய இந்த அல்லு சில்லு போல சில அதிகாரிகள், இதெல்லாம் வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சவுக்கு சங்கருடன் போய் காவல் நிலையத்தில் வந்து இதுக்கான எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னால், எஃப்ஐஆரில் இந்த துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டை எடுத்து சென்னை மாநகரத்தில் 1 மணி நேரத்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே 7 பேர் தாலி அறுத்துருக்காங்க. செயின் அறுத்ததாக போடுறாங்க, தாலி அறுத்துருக்காங்க. இது தேவையா அவங்களுக்கு? எதுக்கு இந்த பெருமை? எதுக்கு உங்கள் வீட்டு வாசல் நிற்கணும்னு சொல்லியா? மக்களுக்கு போய் இந்த இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் 7 பேர் தாலி அறுத்துருக்காங்கல்ல, அதை பிடிக்க வக்கு கிடையாது உனக்கு. ஆனால் உனக்கு வந்து உன் வீட்டுக்கு மட்டும் 40 போலீஸ், உன் குடும்பம் மட்டும் நல்லா பாதுகாப்பாக இருக்குமா? மலம் அங்கே வீசலை, மலத்தை சவுக்கு சங்கர் வீட்டில் வீசலை, தமிழக காவல்துறைக்கு வீசப்பட்டதாக அர்த்தம் கருதப்படுது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? பிரமாதமாக இருக்குமா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க கூட ஒரு இன்டர்வியூ. ஸோ இப்போ நேற்று சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நேர்ந்த அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் செல்வ பெருந்தகை தான் இதன் பின்னணியில்னு பேசியிருக்காங்க. நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு செல்வ பெருந்தகை தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஸோ அப்படியே நேற்று நம்ம பார்க்குறோம், நீங்கள் இவ்வளோ நாள் வெளியில் எந்த ஒரு விஷயமுமே பேசாமல் இருந்தீங்க. நேற்று சவுக்கு சங்கருக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் தான் அங்கே முன் நிற்கிறீங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ 2 பேரும் செல்வ பெருந்தகை அப்படின்ற ஒரு பேர் சொன்னீங்க. 2 பேரும் அந்த சேம் நேரத்திலே கைதாகி வேற உள்ளே இருந்தீங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் லிங்க் இருக்குது? அதாவது தனிப்பட்ட ஒருவரை வந்து நம்ம எதையும் யாரும் குற்றச்சாட்டுறது வந்து ஒரு பத்திரிகையாளருடைய வேலை கிடையாது. ஒரு குற்றம் நடக்கும் இடத்துல வந்து நம்ம குற்றத்தை சுட்டி காட்டுறது, அவங்க திருந்திப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம விஷயத்த சொல்கிறோம். 9 மாதத்துக்கு முன்னாடி நான் கைதாகிறதுக்கு முன்பாக மிக தெளிவாக சொன்னேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அன்னைக்கு இரவே வந்து சொல்லிட்டேன், இவர் தான் வந்து குற்றவாளி, இவரை விசாரணை செய்வதற்கு யாரும் களெடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்னை மாநகர ஆளுநர் பொறுப்பேற்றது வந்து பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகையை வந்து காப்பாற்றுறதுல மட்டும்தான் முயற்சி எடுத்தாங்க. அப்போ நான் தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், புகார் கொடுக்குறேன், செல்வ பெருந்தகையை காப்பாற்றுறதுக்கு எதுக்காக காப்பாற்றுறீங்க? இதில் முக்கிய குற்றவாளி இவர் தான். ஆனால் அவரை விட்டுட்டு நீங்கள் சுற்றி யாருமே இல்லாத ஆட்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்க. ஒரு முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட 27 பேரில் திருவங்கடனும் ஒரு அக்யூஸ்டு. அந்த முக்கிய குற்றவாளி நாம் சொல்லலை, அவங்க தான் சொன்னாங்க. முக்கிய குற்றவாளியை காவல்துறை பாதுகாத்து அந்த வழக்குகளை நிரூபிப்பாங்களா, இல்லை ஒருத்தரை பட்டுன்னு போட்டு சுட்டுருவாங்களா? சுட்டாங்களா? திருவங்கடத்துக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யார்? செல்வ பெருந்தகை. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். செல்வ பெருந்தகை இன்னும் யோகிய பிதாமணர்கள் அல்ல, ஏனோ யோதிக சிகாமணி கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்ததுனாலேயே வந்து அவர் வந்து கதர் ஆடையை வந்து உடுத்துறதுனாலேயே அப்படியே வந்து காந்தி வழியில் வந்தவரும் கிடையாது. அவருடைய நோக்கமும் சிந்தனைகளும் இதற்கு முன்பாக அவர் ரவுடி,
இந்த A+ ரவுடி. இதை நான் வந்து நீண்ட நாட்களாகவே சொல்லிட்டு வரேன். அவருக்கு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. பிறகு வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு நபரை கொலை பண்ணதுக்காக அந்த தொழில் போட்டிக்காரமாக ஸ்கிராபுக்கு சம்பந்தமாக ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க, ராபர்ட்னு நினைக்கிறேன். அதுக்கும் நான் புகார் கொடுத்துருக்கேன். பிறகு இதனுடைய ரவுடிசம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார். ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவ்வளோ பேரும் விசாரிக்கிறீங்கல்ல, குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது சொல்கிறோம்ல, எந்த ஊடகத்தில் நீங்கள் யாரை சொன்னாலும் உடனே கூப்பிட்டு சம்மனை கொடுத்து கூப்பிட்றீங்க. 1000 பேர்கிட்ட சம்மன் கொடுத்ததா சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் ஒரு நாள் கூட உங்களால் வந்து செல்வப்பிறந்தையை விசாரிக்க முடியல? காரணம் அவருடைய பார்ட்னர் சென்னையுடைய மாநகர காவல் ஆணையர் அருண். ஏற்கனவே தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கனால அந்த இது எடுத்துக்கலாம். சட்டத்தில் பிரதமராக தப்பு பண்ணால் கூட வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தான் சட்டம் சொல்லுது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர், அதை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் கதராடை போட்டதால் காந்தியினுடைய கொள்கைவாதியெல்லாம் கிடையாது. ஒரு களவாணி பயிலை வந்து தலைவராக போட்டாங்க. தெரிஞ்சது தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் பார்க்க வேண்டியதை பார்த்து கொடுக்க வேண்டியது கொடுத்து ஏதோ ஒரு விதத்தில் அவர் பொறுப்பாக வாங்கிட்டார். அதுதான் இப்போ நாறுதே. இவ்வளோ பெரிய மோசமானதை நான் சொல்கிறத விடுங்க. அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அன்றைக்கி நான் வந்து அவருடைய மனைவியே இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, அந்த கட்சியினுடைய தலைவரே சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய ஆனந்தன் வழக்கறிஞர் சொல்கிறாருல்ல, இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ கூட்டு களவாணிகள் எங்கே இருக்கிறாங்க? சென்னை மாநகரத்துக்குள்ளேயே 2 கூட்டு களவாணிகள் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு நம்ம அன்றைக்கி சொல்கிறோம். நான் அதுதான் சொல்கிறேன். இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால், இவங்களை பற்றி உண்மையை சொன்னால் உடனே வழக்கு, பொய் வழக்கு. இந்த பொய் வழக்கு அப்படின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்கதையாக எனக்கு ஏற்பட்ட விதம் தான் சவுக்கு சங்கருக்கும் ஏற்பட்டுச்சு. சவுக்கு சங்கருக்கு இதுக்கு முன்னாடியும் பொய் வழக்கு, சென்ற முறையும் எனக்கு போன வருஷத்துலேயும் பொய் வழக்கு. இப்படி பொய் வழக்கு போகிறதுல இது காவல்துறையை யாராவது எதிர்த்து சொல்லக்கூடாது, அவர்கள் செய்யக்கூடிய களவாணித்தனத்தை சொல்லக்கூடாது. சொன்னால் உடனே பொய் வழக்கு போடணும். இப்போ வழக்கு போட்டு கைது பண்ணுறாங்க, சம்மன் கொடுக்குறாங்க. ஆனால் இவ்வளோ நாட்கள் ஜெயிலில் இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பின்புலமும் அதாவது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் வந்து சிறையில் இருக்கிற நிலை வருது அவங்களுக்கு. 136 நாள் இந்த முறை நான் சிறைச்சாலையில் இருந்தேன். 136 நாள் சிறைச்சாலையில் இவங்க சிறையில் அடைச்சனால மட்டுமே அங்கே சித்திரவாதைகள் அனுபவிப்போம்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணாங்க. சிறைத்துறையில் ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஏடிஜிபி இருந்தார். அவருக்கு இவங்க எல்லாம் கொடுத்த ப்ரெஷரில் அவரே தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ வாராகி மேலே பொய் கேஸ் தான் போட்டிருக்காங்க போட்டு, அதுதான் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறானுங்க அப்படின்னு நினச்சி தான் அங்கே இருக்கிற ஒரு சிறைத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு நான் நீதிமன்றத்தை அதுக்கு பிறகு நாடினேன். இந்த மாதிரி வந்து என்னை உள்ளே வந்து தனிமை சிறை அடைச்சி மிகப்பெரிய சித்திரவாதியை ஏற்படுத்துகிறாங்கன்னு சிறைச்சாலை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னை நெருக்கடி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் நெருக்கடி கொடுத்தது சிறைச்சாலை வந்து தாழ்ந்துடுச்சு. அதான் உண்மையும் கூட. அது இருக்கவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை கேட்டாலும் தெரியும், சிறை காவலர் கேட்டாலும் தெரியும். இப்போது நெருக்கடி 136 நாள் நான் இருந்தேன்னா, இப்போ ஏற்கனவே சவுக்கு சங்கருக்கு குண்டாஸு, 2 குண்டாஸ். நீதிமன்றம் வந்து காரி உமிழ்ந்தது பிறகு கூட இவங்க திரும்பி பொய் வழக்கு தான் போடுறாங்க. அதே மாதிரி என் மேலே ஒரு குண்டாஸ், அந்த குண்டாஸையும் நீதிமன்றத்து மூலிமா நாங்கள் போனோம். அதான் அதுக்கேற்ற மாதிரி வந்து தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த குண்டாஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரத்து பண்ணுறோம் அப்படின்னு மிக தெளிவாக தமிழக அரசு அப்போது ரத்து பண்ணாங்க. 134 சிறையில் இருந்தேன்னா அங்கே சில பேர், நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் வந்து எத்தனை வழக்கேவா வாராகி காத்திருக்கிறேன்னு பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கூட இவங்க காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில நீதித்துறையில் இருக்கக்கூடிய சில ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை பயன்படுத்தி இந்த பொய் வழக்குக்கு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கமிஷனர் ரேங்க்கில் ஒருத்தர் நம்மகிட்ட பேசிட்டாரு, அது இல்லாமல் உண்மையாக இல்லாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு பொய் வழக்கை போடுறாங்க. நான் மிக தெளிவாக சொல்லிட்டேன், என் மீது போடப்பட்ட ஒரு வழக்கிலும் ஒரு 0.0% கூட எனக்கு முகாந்திரம் இல்லை. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நீதிமன்றத்திலேயே நான் சொல்லியிருக்கேன், நீதிபதிக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எந்த முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த பொய் குற்றச்சாட்டை நான் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அது நீதிமன்றத்துக்கு நாடுறேன். ஆனால் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு நான் நீதிபதிகளிடம் முறையிட்டோம். அதுக்கு அவங்க வந்து என்னென்னா சில நேரங்களில் சில விஷயங்களில் காது வந்து செவடா கூட சில நேரத்தில் ஆகிடுது. அதுக்கு நான் ஒன்றும் வருத்தப்படுவேன். ஆனால் நான் என்றைக்குமே நினைக்கக்கூடிய விஷயம், நான் இன்றைக்கு வரையும் நான் வந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம், நீடிச்சிட்டே இருக்கோம். அப்படி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கோயிலாக வணங்கக்கூடிய நீதிமன்றமும் நான் தெய்வமாக பார்க்கக்கூடிய நீதிபதிகள் இருப்பதால் மட்டும்தான் தொடர்ந்து அந்த குரலை நான் உயர்த்திகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கும் தொடர்ந்து போராடிட்டு இருப்போம். சவுக்கு சங்கருக்கு நேற்று வந்து அவருக்கு ஏற்பட்ட நிலைமை என்றது வந்து அவரும் நீதிமன்றத்தை நம்புகிறார், நீதித்துறையை நம்புகிறார்.
அதனால் நான் வந்து சவுக்கு சங்கர் நேற்று வந்து அவருடைய போராட்டத்துக்கு என்னுடைய பிரச்சனைக்கு அவர் தோள் கொடுத்து நின்னார். அப்போ என்னை போல் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி நேற்று நடந்த சம்பவத்தில் பெரும் ஆதரவு வந்து சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டிருக்கு. இது யாருக்கு அசிங்கம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அசிங்கம்? அரசாங்கத்துக்கு அசிங்கமாக தெரியல. ஆனால் நீங்கள் முன்னாடியே வைக்கிற ஒரு கருத்து இருக்குது, இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் அரசு ஆளலை, இங்கே இருக்கும் அதிகாரிகள் தான் ஆள்றாங்க அப்படின்னு பல தரம் பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே கருத்தான் சவுக்கு அவர்களும் வைப்பாங்க. நேற்றும் அவரை தான் வந்து பேசும்போது சொல்கிறாரு, இந்த விஷயம் நடந்ததே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதிகாரிகள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் முதல்வருக்கு தெரியும் அப்படின்றாங்க. உண்மையிலே ஒரு முதல்வர் அந்த அளவுக்கு தான் இதில் இருக்காரா? நான் அவரை குறைச்சி மதிப்பிட விரும்பல தமிழக முதலமைச்சரை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக முதலமைச்சருக்கு ஓரளவுக்கு சில விஷயங்களில் என்னுடைய மேட்டர்லேயே சொல்கிறேன். நான் கைது செய்யப்பட்ட போது குண்டாஸ் போடும்போது காவல்துறை அதிகாரிகளோ அது ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போய் நேரடியாகவே அவர்கிட்ட முறையிட்டு இதில் வந்து வாராகிக்கும் சென்னை மாநகர காவலர் அருண் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியில் தான் வழக்கு போடுறாரு, அதனால் நம்ம வந்து குண்டாஸையும் போட்டிருக்கா, அது குண்டாஸை நம்ம ஏற்றுக்கூடாதுன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் காது கொடுத்து கேட்டதனால்தான் எனக்கு குண்டாசு ரத்து செய்யப்பட்டுச்சு. உண்மையாகவே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதையும் நம்பி நீதிமன்றம் தான் நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. இதே பாரு தான் சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டுச்சு. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக திறமையான, இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்திருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர், இப்போ இந்த லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து இதற்கு முன்னாடி சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரையும் இன்றைக்கி இருக்கிற சங்கர் ஜிவால் நேர்மையான அதிகாரினால தானங்க சவுக்கு சங்கர் எனக்கு சிபிசிடிக்கு வழக்கு மாற்றப்பட்டுச்சு. அது முதலமைச்சருக்கும் அதிகமாக வாதாடும் சிபிஐ வேணும். நேற்று ஓவர் நைட்டில் நடந்திருக்குது. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அப்படின்ற ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தனால மட்டும்தான் முதலமைச்சரிடம் முறையிட்டார். இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய களங்கத்தை விளைவிச்சிருக்கிறாரு இந்த சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள். அதனால் நமக்கு பெரிய அசிங்கத்தை உருவாக்கிடும், மக்கள்கிட்ட மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கிடுச்சு அப்படின்னு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள், மதிப்புக்குரிய காவல்துறை தலைவர், நான் உண்மையாக சொல்கிறேன், மதிக்கணுங்க. ஏன்னா நல்ல நேர்மை அதிகாரி சங்கருக்கு நேற்று ஒரு விடிவு கிடைச்சிது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கேட்கலாம், சிபிசிஐடி எங்கே இருக்குது, தமிழ்நாட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சில சிபிசிஐடியில் சில அதிகாரிகள் இருப்பாங்க, நம்மட்டு சிரிப்போட சில விஷயங்களை செஞ்சுட்டு நாசுக்காக முடிச்சுட்டு போகிற அதிகாரி இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பயப்படலாம் முடியாது. சவுக்கு சங்கருக்கு நிகழ்ந்த சம்பவம் உலகம் முழுக்க திரும்பி பார்த்துட்டாங்க. வாராகிக்கு சம்பவம் ஏற்படும்போது கூட நிறைய காணொலிகளை காவல்துறை மறைச்சிருச்சு. அங்கே காவல்துறை சரி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணையர்கள் அருணர் உத்தரவில் காவல்துறை வேலையை பாருங்கடான்னா அடியாள் வேலை பார்க்க தான் காவல்துறையில் சில அதிகாரிகள், குறிப்பாக நான் பேரே சொல்ல முடியும் என்னால் வந்து. அங்கே பார்த்தீங்கன்னா டிசி டெப்டி கமிஷனர் ரேங்கில் ஒருத்தர் இருக்கார், ஆரோக்கியன்ற பேர். அவர்லாம் காவல்துறைக்கே ஒரு மிகப்பெரிய கருப்பாடுங்க, அசிங்கம். சவுக்கு சங்கருக்கும் அதே நெருக்கடி கொடுத்தாரு, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அந்த நெருக்கடியை கொடுத்தாரு. அவ்வளோ மோசமான நெருக்கடி. என்னுடைய அலுவலகத்தை வந்து சூறையாடப்பட்டுடுச்சு. என் அலுவலகத்தில் அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட இல்லாமல் அந்த இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றக்கூடிய மதிப்புள்ள பொருட்களை திருடிட்டு போயிட்டாங்க சில காவல்துறை அதிகாரிகள். அதுக்கான புகார்கள் நான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடியாளர்களை பார்க்குறதுக்கு இந்த ஆரோக்கியன்ற அயோக்கியர்கள்லாம் காவல்துறை. இதுக்கு என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு அதிகாரி என்னால் ஒட்டுமொத்த காவல்துறை நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அரசு மேலே இருக்கும், அரசு ஊழல் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை குற்றச்சாட்டாக வைக்கும்போது அதிகாரிகள் எதற்கு உங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி வைக்கிறேன்? ஏங்க, நான் வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை பற்றி இப்போது நான் பேசுறதில்லை. கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருடைய டிஐஜி விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்களுடைய துப்பாக்கியால் வந்து அவர் தானாக தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி, அவருக்கு மனநோய் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னவர் யார்? இதே ஏடிஜிபி லாண்ட் ஆர்டராக இருக்கிறத அருண் அவர்கள் சொன்னார். அன்றைக்கே சொல்லிட்டேன், அவருக்கு உண்மையாகவே வந்து அவர் சைக்கோங்க, அவருக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்க, ஒரு வன்மத்தில் அவர் பண்ணுறாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி இருந்த சிபிசிஐடியில் அன்றைக்கி எஸ்பியாக இருந்தார் விஜயகுமார். அப்போது ஒரு சம்பவத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி, குறிப்பாக நான் பேரே இட்டு சொல்கிறேன், தினகரன் ஐபிஎஸ் என்ற நபர் மீது, இவரோட பேட்ச்மேட், அருணோட பேட்ச்மேட்டு, அவரை வந்து நீ கைது பண்ணி எஃப்ஐஆர் போடுறா அப்படின்னு அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அருண். அவர் முடியாதுன்னு மறுக்கிறார் விஜயகுமார். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆட்களை, இதுக்கு முன்னாடி அவர் வன்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல அதிகாரிகளை பழிவாங்கப்பட்டிருக்கு அருணால். அதனோட வன்மம் தான் இன்றைக்கி அதை வந்து குறைஞ்சபட்சம் அவர் மேலே வந்து கருணை காட்டியிருக்கணும். அந்த காவல்துறை அதிகாரி தவறு செய்ய மாட்டான்னா தமிழக அரசே கருணை காட்டியிருக்கணும். அந்த உயிருக்கு ஆபத்து வந்து
அவர் வந்து நான் போட மாட்டேன், வழக்கு போட மாட்டேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அங்கே தற்கொலை இல்லை, அது கொலை, முழுக்க முழுக்க அது கொலைன்னு சொல்லி நான் தான் முதல்ல அவருக்கு புகார் கொடுக்குறேன். என்னுடைய வழக்கறிஞரிடம் நான் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வச்சுருந்தேன். அங்கே வழக்கறிஞர்கிட்ட வந்து ஒரு பணத்தை கொடுத்து அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸை எடுத்து மிகப்பெரிய தொகையை கொடுத்து அந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஒன்றும் அந்த டாக்குமெண்ட்லாம் எங்கேயுமே அப்படி எப்போவுமே அரசாங்கத்தில் பேப்பர் வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஆதாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது. என்கிட்ட இது என்ன எடுத்துகிட்டு போனோம், என்ன அச்சுறுத்தல் கொடுத்தாலும் இது வந்து தமிழக காவல்துறையில் சில கருப்பாடுகள், அருண் போன்ற கருப்பாடுகள், ஆரோக்கியம் போன்ற கருப்பாடுகள், இன்னும் சில கீழே இருக்கக்கூடிய இந்த அல்லு சில்லு போல சில அதிகாரிகள், இதெல்லாம் வந்து நீதிமன்றம் பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சில தவறுகள் வந்து மோசமான சம்பவங்களில் நம்ம சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் நடந்திருக்கு. இதையெல்லாம் காவல்துறையுடைய அந்த மோசமான சில அதிகாரிகளுடைய மோசமான செயல்பாடுகளை நீதித்துறை ஒரு நாள் அதுக்கான முற்றுப்புள்ளியை வைக்கும். ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் மேட்டில் ஐயா GR சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு காணொளி பேசுறதுனாலையோ உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி சொல்வதனாலேயோ உங்கள் இன்வெஸ்டிகேஷன் எப்போ கெட்டு போச்சுன்னு கேட்டார். அப்போவே இந்த சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், இந்த சென்னை மாநகரக்கூடிய காவல் ஆணையர் அருண் அவர்களை தமிழக முதலமைச்சர் மாற்றிருக்கணும். அது காலகட்டங்கள் சில நேரங்களில் சில பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நெருக்கத்தில் இருக்கிறதுனால, அவர்கிட்ட இந்த சில சில்லறை வேலைகள்லாம் பார்க்குறதுனால, அவர்கிட்ட பலன் பெறதுனால முதலமைச்சர் கவனத்துக்கு இதை போகாத அளவுக்கு ஒரு மூடி மறைச்சி தான் அவர் வச்சுருக்கிறாங்க. முதலமைச்சர் இனிமேல் அப்படி இருப்பாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்க மாட்டார். ஏன்னா நேற்று சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் மேட்டரில் முதலமைச்சரை முறையிட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுறது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சென்னை மாநகர காவல் ஆணையர் விரைவிலுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பார். ஒரு சில நாட்கள்லேயே எடுப்பார்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் நம்பக்கூடிய நீதிமன்றம், நான் நம்பக்கூடிய தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் இருக்க வரையும் நீதிமன்றத்தை நாடியாவது சவுக்கு சங்கர் விசில் போயர் சவுக்கு சங்கர் என்னை போன்ற நபர்களுக்கு நிச்சயமாக விசில் போயருக்கு நீதிமன்றம் துணை இருக்கும்ன்றத நம்பிக்கையினால தான் நாங்கள் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் எவ்வளோ அச்சுறுத்தல் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு, எனக்கு மட்டும் வரலைங்க பிரச்சனை, என் குடும்பத்துக்கும் வருது. இதே தான் சவுக்கு சங்கருடைய தாயாருக்கு வருது. ஒரு வயதான பெண்மணி கூட போய் நீங்கள் உங்களுடைய ஒரு மோசமான செயல்பாடை காட்டியிருக்கீங்கன்னா உங்களுடைய அயோக்கியத்தனம். ஏன்னா அங்கே போன ஊழல் குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாரு? துப்புரவு தொழிலாளிகளுடைய பிரச்சனையை இவர்கள் வந்து அவருக்கு வர வேண்டிய பெனிஃபிட்டை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் செல்வ பெருந்தகை அவர்கள் தானே வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை வச்சு ஒரு முறைகேடு பண்ணியிருக்காரு தான் குற்றச்சாட்டு. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயோ அல்லது வழக்கறிஞர் நோட்டீஸை கொடுத்தோ இதுக்கு என்ன விளக்கம் கொடுன்னு கேட்டிருந்தால் நீதிமன்றத்தை நாடி இருந்தால், ஏன் புகாரே கொடுத்துருந்தாலும் கூட அங்கே என்ன முகாந்திரம் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குன்னு கேட்க போகிறீங்க, கொடுக்க போகிறோம். இப்போது நீங்களே சொல்கிறீங்க சங்கர் ஜிவால் அவர்கள் அந்த மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் தான் இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு. நேற்று நமக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ், அதாவது என்ன பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்றது ஒரு கிளியர் ஸ்டேட்டே இங்கே இருக்குது. ஆனால் அந்த பெண் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறவங்க செல்வ பெருந்தகை அவர்களுடைய கட்சியில் இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது ஏன் அவங்கள கைது செய்யணும், இல்லை எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற அந்த நடவடிக்கையை எடுக்காமல் சிபிசிஐடிக்கு வந்து மாற்றுறாங்க? நீங்கள் வேலியே பயிரமேயுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பழமொழி? அந்த நேற்று இரவு வரையும் யார்கிட்ட இருந்தது அந்த வழக்கு? சென்னை மாநகர காவல்துறை இருந்தது. அந்த வழிநடத்தி கொண்டு போன அந்த துப்புரவு தொழிலாளி போர்வையில் வந்த ஒரு கூலி கும்பல்கள் இருக்குல்ல, அந்த கூலி கும்பலுடைய கூடவே வந்தது யார்? அந்த கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் கூடவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ அந்த சவுக்கு அவர்கள் வந்து அந்த காணொலியை வெளியிட்டிருக்காரு, மிக தெளிவாக சொல்லி, ஆமாம் நான் என்னமோ உங்கள் 2 பேர் 3 பேர் தானே போவேன்னு சொன்னீங்க, நீங்கள் இவ்வளோ அங்கே போய் மிக கேவலமாக சொல்கிறீங்க. நீங்களே அனுப்பிவிட்டுட்டு நீங்களே பக்கத்தில் இருந்துட்டு, நேற்று நான் சவுக்கு சங்கருடன் போய் காவல் நிலையத்தில் வந்து இதுக்கான எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னால், எஃப்ஐஆரில் இந்த துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டை எடுத்து பாவம் கீழே இருக்கிற ஆய்வாளர்கள் என்ன சொல்ல முடியும், குற்றச்சாட்டுகளை என்ன சொல்கிறது? ஏன்னா ஒரு அயோக்கியத்தனமான அதிகாரிகள் உட்கார்ந்துருந்தா இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த அதிகாரிகளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை நாள் நீங்கள் வரீங்க? நீங்கள் என்னென்னா அந்த மேலே உட்காந்துருக்க சீட்டு ஏதோ வந்து பெருசாக நம்மள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அருண். அது இல்லை, அதெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் ஓடிடும். இந்த பாவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரத்தை நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. இது இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் வந்து பாவங்களை வந்து அனுபவிக்கும் போது, நான் அதான் திரும்ப சொல்வேன், இவர் செய்கிற பாவம் அவன் குடும்பத்துக்கு போய் சேரக்கூடாது.
என்னோடய குடும்பத்தை அவ்வளோ அச்சுறுத்தல்கள் கொடுத்தாலும் என் குடும்பம் மிக தைரியமாக இருந்து நின்று ஃபேஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி வரையும் நிற்கிறோம். இன்றைக்கி இன்னமும் என் அலுவலகத்தை காலி பண்ணார், என் அலுவலகத்தில் கூடிய பில்டிங் ஓனரை வந்து மென்டலி ஹராஸ்மெண்ட் பண்ணார். என் குடியிருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய வீடு, அவங்களுடைய மனைவி, அவர் இறந்துட்டார், அவருடைய மனைவியை இன்றைக்கி வரையும் அவங்கள அச்சுறுத்துறாரு. வீடு காலி பண்ண வைங்க அவனை முதல்ல அப்படின்னு அச்சுறுத்துறாரு. இதற்கு முன்னாடி நான் அந்த 8 வருஷமாக அந்த இடத்துல குடியிருப்பில் இருக்கேன். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் குடியிருப்பில் நான் வாடகையில் இருக்கேன். பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இதுக்கு முன்னாடி எனக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் என்னுடைய நேர்மையை தெரிஞ்சு, என்னுடைய ஒழுக்கத்தை தெரிஞ்சு மட்டும்தான் அந்த வீடை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு சாதாரணமாக எடுத்து கொடுத்துட மாட்டேன். அந்த இடத்துல இருந்தால் தினந்தோறும் அருண் என் மூஞ்சி முழிக்கணும். அவரால் முடியல. என்னடா காரி துப்புறான், வாராகி வந்து இப்படி துப்புறான், அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பொய் வழக்கு போடணும், அடுத்தவனை கூப்பிட்டு சொன்னேன். என்னோடய பொய் வழக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ஸ்டோரியே பண்ணலாம். இப்போ சவுக்கு சங்கர் மேட்டரை பொறுத்த வரையும் நான் தமிழக முதலமைச்சருக்கு, ஏன் இன்னும் குறிப்பாக சொன்னால் டெப்டி முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வாராகிக்கு எப்படி பொய் வழக்கு போட்டார்களோ அதே மாதிரி தான் சவுக்கு சங்கரும் பொய் வழக்கு போட்டீங்க. நேற்று சவுக்கு சங்கருடைய தாயாருக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான அவல நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டதாக தான் நான் கருதுகிறேன். தமிழ்நாடு காவல்துறைக்கே ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் ஏற்படுத்தியிருக்காரு அந்த செல்வ பெருந்தகை. அதுக்கு எல்லாமே துணை போயிருக்காரு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள். தமிழக முதலமைச்சர் கேட்குறேன், விசில் போய சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கும் நீங்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கலனாலும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளில் விசில் போயருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சில ஆர்டர்ஸ் இருக்குது. நிச்சயமாக அதை வந்து நாடுவோம். தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக கூட நம்ம வைக்கிறோம். சவுக்கு சங்கரை அழிப்பதனாலேயோ வாராகியை அழிப்பதனால் மட்டுமே வந்து அப்படியே காவல்துறை அதிகாரிகள் வந்து மொத்தம் காட்டுறாங்க இல்லையா. எத்தனை இன்றைக்கி மட்டும் ஒரு செய்தியை படித்த உடனே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சென்னை மாநகரத்தில் 1 மணி நேரத்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே 7 பேர் தாலி அறுத்துருக்காங்க. செயின் அறுத்ததாக போடுறாங்க, தாலி அறுத்துருக்காங்க. எப்போ இவர் பொறுப்பேற்றாரோ, இது 1 மணி நேரத்தில் வந்ததெல்லாம் ரொம்ப கம்மி. எப்போ வந்து சென்னை மாநகர காவல்துறை 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன் பதவி ஏற்றவர், அன்னையிலிருந்து பல பேருடைய தாலி அறுத்துட்டாருங்க. இன்றைக்கி வரையும் வெளியில் வரல. அதுக்கு எல்லா பாவ செயலுக்கும் உங்களுக்கு விரைவில் வந்து ஒரு அருமையான ஒரு பரிகாரத்தை இறைவன் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். அது உங்கள் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது, உங்களோட சேர்ந்து முடிச்சிடணும். இதுக்கு முன்னாடி சில அதிகாரிகள் இருந்தாங்க, அந்த அதிகாரியுடைய நிலைமையில என்ன ஆச்சுன்னு நீங்கள் பாருங்கள். இல்லை சார், இப்போ சவுக்கு சங்கர் மீதும் அருண் அவர்கள் மீதும் வைக்கிற குற்றச்சாட்டுலாம் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் தான். நான் வைத்த ஆதாரங்களோடு தான் வச்சேன். நீங்கள் உங்கள் காணொலியிலே பல முறை பேசியிருக்கேன். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நான் எதையும் பேசுகிறேன். செல்வ பெருந்தகை ஒரு அக்யூஸ்டுன்னு நான் எப்போவோ சொல்லிட்டேன். அருண் அவர்கள் வந்து அதிகப்படியான சொத்துக்களை சேர்த்துருக்காரு, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு. திருச்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்காரு. திருச்சியில் வந்து எங்கெங்கே சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, பள்ளிக்கரணை எங்கே சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்களை பயன்படுத்தி அவங்களுக்கு வச்சுருக்காரு. ஏன் இதையும் தாண்டி சொல்கிறேன், சென்னை மாநகரத்தில் நீங்கள் அப்பட்டுக்கா மாட்டம் மிக சுத்தமாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் காவல்துறையில் இருக்கிறதே 20,000 போலீஸ் தான் சென்னை மாநகரத்தில் இருப்பாங்க. இவர் வீட்டுக்கு எதுக்குங்க ஒரு வண்டி? நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். அவர் வீட்டுக்கு வந்து 40 போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு? இவர் பின்னாடி போகிறதுக்கு 40 போலீஸ் எதுக்கு? அவர் வீட்டு வாசல் நீங்கள் ஒன்று பாருங்கள், டாய்ஷா கேட்லேருந்து தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் கொசுக்கடியில் படுத்துட்டு இருக்காங்க காவலர்கள். என்னங்க அநியாயமாக இருக்குது? ஏங்க இவ்வளோ மோசம். நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கோங்க, வீட்டில் வேலைக்காரர் வைக்கக்கூடாதுரா, காவலர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னா நீதிமதிகள் அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. உன் வீட்டு வாசலில் நிற்கிறதுக்கு நான் மோசமான சூழ்நிலை நிற்கிறாங்க காவலர்களுங்க, கொசுக்கடியில் நிற்கிற அதிரடி படை வேறு. உங்களுக்கு என்னத்துக்கு இது இவ்வளோ காவலர்களை வேஸ்ட் பண்ணுறீங்க விருகம்பாக்கத்தில்? அதுக்கு விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து சில அதிகாரிகளை கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுருக்கீங்க. பாவங்க அந்த கொசுக்கு. அந்த இடத்துல வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். இது தேவையா உங்களுக்கு? எதுக்கு இந்த பெருமை? எதுக்கு வீட்டு வாசல் நிற்கணும்னு கிடையாது. மக்களுக்கு போய் இந்த இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் 7 பேர் தாலி அறுத்துருக்காங்கல்ல, அதை பிடிக்க வக்கு கிடையாது உனக்கு. ஆனால் உனக்கு வந்து உன் வீட்டுக்கு மட்டும் 40 போலீஸ், உன் குடும்பம் மட்டும் நல்லா பாதுகாப்பாக இருக்கணுமா? எனக்கு இவ்வளோ மோசமான அதிகாரி இன்னும் முதலமைச்சர் வந்து சீக்கிரம் முடிவு கட்டுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த போலீஸ் காவல் அதிகாரி இதிலேருந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றினால உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கேஸில் ஒருத்தர்? நிச்சயமாக சொல்கிறேங்க, சிபிசிஐடி வந்து எனக்கு வந்து விசாரணையில் நம்பிக்கை உண்டு. ஒரு சில அதிகாரிகள் இருப்பாங்க, நம்மகிட்ட சிரிப்பான அதிகாரிகள் இருப்பாங்க.
அந்த சிரிப்பு அதிகாரிகள்லாம் வந்து சீரியஸாக தான் பார்த்துட்டு இருக்காங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள். நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் நம்புகிறோம். நம்பி தாங்க ஆகணும், வேறு வழியில் இல்லை. சென்னை மாநகர காவல்துறையில் அங்கேருந்து விசாரிக்கிறதோட சிபிசிடி விசாரிக்கிறது எவ்வளோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். என் வழக்கு நீதிமன்றம் போய் தான் நான் அதை வந்து சிபிசிடிக்கு மாற்றிருக்கேன். அந்த பொய் வழக்குகள்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. இந்த பொய் என்பது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அன்றைக்கி வேணால் உங்களுக்கு வந்து பத்திரிக்கையில் 2 பேர் போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்கடா, ஆஹா ஓஹோ இவரை மாதிரி ஆட்கள் எதுவும் கிடையாது. என்னுடைய தீர்ப்பில் நீதிமன்றம் மிக தெளிவாக 17-18 பேஜில் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, சில அதிகாரிகள் வாராயமில் பொய் வழக்கு போட்டு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரா நம்பர் 17-18 தூக்குன்னு சொல்லி நின்னாங்க நீதிமன்றத்தில். இப்போ உங்களுடைய தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர்கள், மதிப்புக்குரிய சங்கர் ஜிவால் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. சவுக்கு சங்கர் மேட்டரில் சென்னை காவல்துறை ஆணையர்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ எந்த இடத்துல போய் நிற்ப? மலம் அங்கே வீசலை, மலத்தை சவுக்கு சங்கர் வீட்டில் வீசலை, தமிழக காவல்துறைக்கு வீசப்பட்டதாக அர்த்தப்படுத்தப்படுது. அப்போது இது போன்ற சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் போன்ற கருப்பாடுகளை களை எடுக்காதவரை தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தான் சந்திக்கணும். தமிழக முதலமைச்சர் எவ்வளவோ மோசமான விஷயங்களை பேசியிருக்கார், சங்கர் பேசியிருக்கார், நான் பேசியிருக்கேன், என்னை போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய விரோதமான செயல்பாடுகளை பற்றி பேசியிருக்கோம். அப்போல்லாம் வழக்கு வரல. இந்த களவாணித்தனம் பண்ணக்கூடிய காவல் அதிகாரிகள் மேலே வந்து சொன்ன உடனே வழக்கு போடுறாங்க. அப்போ தமிழக முதலமைச்சர் கவனிக்கமா வேணாமா, செவி சாய்க்கிறமா வேணாமா? உன் பார்வைகள் மூடிட்டே இருந்தால் பத்தாது. இது போன்ற களவாணிகளை கண்டிப்பாக களை எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லை என்றால் 2026 உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.